ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அறுபடையை தரிசிக்கணும்னு போன வாரம் பிளான் பண்ணோம். பட் அது சம் பர்சனல் ரீசனால கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரத்னகிரி கோயிலுக்கு போனோன்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அறுபடைக்கு தான் இன்னைக்கு கிளம்பியிருக்கேன். இன்னைக்கு வெட்னஸ்டே காலையில் 10:50. ஸோ அந்த டைமுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பிட்டோம். முதல்ல வந்து திருத்தணியை பிளான் பண்ணி பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அங்கேருந்து சுவாமிமலை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. காஞ்சிபுரம் குமரகோட்டம் கோயில். ஸோ இது வந்து இப்போ கும்பாபிஷேகத்துக்கு இருக்கிறதுனால மூடி வச்சிருக்காங்க. பட் கோயில் வந்து திறந்து தான் இருக்கு. கோபுரம் வந்துட்டு பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50. ஸோ கரெக்டாக குமரகோட்டம் கோயிலை கிராஸ் பண்ணுறோம். ஒரு 12:15 திருத்தணியை வந்து ரீச் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட 10:45 காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய் வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ்ன்னு வாங்குறாங்க. அதுக்கு பில் எதுவும் தர்றதில்லை, வெறும் கேஷ் மட்டும்தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து நான் கல்யாணம் ஆகி 10 வருஷமா நான் பார்க்கணும், அறுபடைக்கு போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணது 10வது வருஷத்துல தான் நடக்கணும்னு இருக்கு. ஸோ நாம நினைக்கலாம், ஆனால் அவர் நினைக்கணும் நம்மளை பார்க்கணுங்கிறது தான் உண்மை. சாதம் வாங்கிட்டோம். இந்த 2 லிட்டர் கேனு தண்ணியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 மணிக்கு திருத்தணியிலேருந்து கிளம்பணும். கிளம்புற ஆந்திவே வந்து காஞ்சிபுரம் NH ரோடு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காமாட்சி பவன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் லன்ச் சாப்பிட்டோம். ஸோ லஞ்சோட பில் வந்து பார்த்திங்கன்னா 672 ரூபாய். குவாலிட்டி குவான்டிட்டி நல்லா தான் இருக்குது. பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். இந்த பக்கம் வரீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட திருத்தணியில் 1:10க்கு கிளம்பணும். இப்போ 4:50 ஆகுது. விக்ரவாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்களோட கால்குலேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு 7 மணிக்கு சுவாமிமலையை ரீச் ஆகிடுவோம். சரி பார்க்கலாம், 7 மணிக்கு சுவாமிமலை ரீச் ஆகிறோமான்னுட்டு. மணி 6 மணி ஆயிருக்கு. இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்கு சுவாமிமலைக்கு. ஆனால் இந்த ரோடு ரொம்ப வந்து இப்போதான் புதுசாக பலன்னு இருக்கு. கரெக்டா மணி வந்து 6:36. 1:10க்கு திருத்தணியில இருந்து கிளம்பணும். கிளம்பி போயிட்டே இருந்து வந்து இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கு சுவாமிமலைக்கு. சுவாமிமலை முருகரை தரிசிக்கிறதுக்கு அவளோட போயிட்டே இருக்கோம். ஒரு 7:10க்கு ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேன். கரெக்டா உள்ள வந்து என்ட்ரு ஆயிட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டர். ஸோ கரெக்டாக 6:55க்கு வந்துட்டோம். முதல்ல சாமி பார்த்துட்டு தான் ரூம் பிளான் பண்ணலான் இருக்கோம். இங்கே தான் ஸ்டே பண்ணுற பிளானில் இருக்கோம். கருணை கடலே கந்தா போற்றி. ரொம்ப அமைதியான ஒரு தரிசனம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சாமியை பார்த்துட்டோம். கூட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக 10 நிமிஷத்துக்கு வந்துட்டு கண்ணிமைக்காமல் முருகரை தரிசிச்சது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ வீக் டேஸில் பிளான் பண்ணி இந்த பக்கமாக வாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டல் நெரிசல் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு மேலே பார்க்கவே முடியாது. பட் இந்த வாட்டி நான் 10 நிமிஷம் கண்ணிமைக்காமல் பார்த்துருக்கேன் முருகரை. கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது அழகப்பா ஹோட்டல்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு எதிர்க்கவே இருக்க ஒரு ஹோட்டலில் தான் எடுத்திருக்கோம். இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சீசனல் டைமில் வந்தீங்கன்னா 2500ன்னாங்க. பட் இப்போது 2000K கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, ஹோட்டலோட சர்வீஸ் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இரவு சாப்பாடு வந்து இங்கே கணேஷ் பவன்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்துலேயே இருந்தது. உண்மையிலேயே சொல்லணுன்னா மதியமும் சரி நைட்டும் சரி நல்ல சாப்பாடு தான். கடவுளுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். நாளைக்கு பழனி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இரவு